ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்த பட்டன் ஹோல் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சோட டைப் 2 தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் எப்போதும் போல் நான் லீஃப் ஒன்று வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதில் வந்து சென்டரான ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு அங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து அந்த மேலே இருந்து கீழே வந்து ஒரு புள்ளி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு குட்டி லாக்கு, அப்புறம் ரைட் சைடில் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம லெஃப்ட் சைட் போடுவோம். இதில் வந்து லெஃப்ட் சைட் போடாமல் ரைட் சைட் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு சின்ன லாக்கு, அப்புறம் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணி அங்கே ஒரு குட்டி லாக் போட்டு திரும்பவும் மேலே. இப்படி தான் இது வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் டீட்டெயிலை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். தயவு செஞ்சு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபோன் போட்டிங்க அப்படின்னா எடுக்க முடியாது, அதனால தான். ஓகேவா? பாருங்கள், நான் ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து இப்போ நான் இன்னொரு பக்கம் வந்து நான் வேறு கலரில் போடுறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரே கலரில் கூட போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு கலர்லேயுமே போடலாம். அவங்களோட ப்ளவுஸ் சாரீ எந்த கலரோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கலரை சூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ப்ளவுஸில் போடும்போது. பாருங்கள், நம்ம அந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் கீழேருந்து மேலே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, அப்படியே திரும்ப பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? இதே தான் அப்படியே ஃபுல்லாகவுமே நமக்கு கண்டினியூ ஆகும். பாருங்கள், ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நடுவில் உங்களுக்கு கேப் தெரியுதுங்க இல்லைங்களா? அந்த கேப்பில் வந்து நீங்கள் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணணும். நீங்கள் இல்லை உங்களுக்கு பீட்ஸ் இன்னும் ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டாலும் விடலாம். இல்லை உங்களுக்கு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் பீட்ஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணி நம்மளோட குரூப்புக்கு அனுப்பிவிடுங்க. ஓகேவா? பாருங்கள், நான் சுற்றி வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்பி விடலாம். இல்லை அப்படின்னா வெறும் இப்படி அவுட்லைன் மட்டும் கொடுத்து அனுப்பி விடுங்க. ஓகேவா? எப்போதும் போல் தான் நம்ம செயின் ஸ்டிச்சு சுற்றி போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை போட்டாலும் சரி, இல்லை டபுள் லேயராக போட்டாலும் சரி. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இப்போ நடுவில் வந்து நான் உங்களுக்கு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து சில்வர் கலரில் எடுத்திருக்கேன்.